ஊருக்கு அவல் பொரி. அஞ்சரைப்பேட்டை அம்மா கைவிடும் நேயர்களுக்கு கீதா மாமியின் பணிவான வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு எல்லாரும் எதிர்பார்த்திருப்பீங்களே, உங்களுக்காக காலிஃபிளவர் மிளகு மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம காலிஃபிளவர், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், தேங்காய் துருவல், காய்ந்த மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, எண்ணெய். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வாணலி போட்டிருக்கோம். இப்போ இந்த காலிஃபிளவரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நல்லா உப்பு தண்ணியில கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் நல்லா கட் பண்ணிட்டு அதை போட்டு வச்சுங்க. எதுக்காகனா அதுல இருக்கிற பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா கூட, புழுன்னா கூட எல்லாம் வெளியில வந்துடும். இப்ப நம்ம இந்த காலிஃபிளவருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா மிளகு, சீரகம், லவங்கம், பட்டை, தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு அரைச்சு போட போறோம். ரொம்ப சுவையோட இருக்க போறது. இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானலியில கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இப்போ இது காயட்டும். கொஞ்சம் சீரகம், எப்பயும் நம்ம வந்து கடுகு போடுறோம் இல்லையா, ஒரு மாறுதலுக்காக சீரகம் போடுறோம். சீரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பொரியுறது. இப்போ இதுல கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்குள்ள தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நம்ம வந்து உப்பு, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும், அதுக்காக நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். இதுல எப்பயும் பண்ற நம்ம காலிஃபிளவர் ஏதாவது பொரியல் பண்றதை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து உப்புல, வெந்நீர்ல போட்டு நம்ம உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கிறது. எதுக்காகனா இதுல இருந்து பூச்சி எதனா இருந்ததுன்னா வெளியில வந்துடும், அதுக்காக போட்டிருக்கேன். இந்த காலிஃபிளவரையும் இதோட நான் போட போறேன். இப்போ வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுல கொஞ்சம் நான் இப்போ தண்ணி, ஏன்னா கொஞ்சம் வேகணும் இல்லையா, தண்ணி விட போறேன். நான் இந்த காலிஃபிளவர் நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மிக்சியில மிளகு, சீரகம், பூண்டு, லவங்கம், பட்டை இதெல்லாம் போட்டு அரைக்க போறேன். மிளகு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி பட்டை இது வந்து 1 போட்டுட்டா போறோம். லவங்கம் இதுவும் 1 இல்ல 2, அதுக்கு மேல வேண்டாம். பூண்டு வச்சிருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம். இஞ்சி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்க இஞ்சியை வந்து சாறு எடுத்து நீங்க வந்து ரசம் பண்ணிக்கலாம், இல்ல வெறுமை வந்து வெந்நீர்ல இந்த இஞ்சியை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேஸ் ட்ரபிள்லாம் போகும். அது இஞ்சி கொஞ்சம், தேங்காய் துருவல் நான் துருவி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்க்க போறேன். கொஞ்சம் அரைனா நான் தண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம், ஏன்னா நல்லா அரைஞ்சதுன்னா தான் அதனோட சேர்ந்து காயோட சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி அரைக்க போறேன் நான். நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, இந்த காலிஃபிளவர் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுல இப்ப நம்ம வந்து இந்த அரைச்ச இந்த விழுதை நான் இப்ப இதுல போட போறேன். நான் இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப ரொம்ப இந்த லவங்கம், பட்டை, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்ந்ததுனால ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கு. இப்ப நான் வந்து கொஞ்சம் இதுல உப்பு போட போறேன். இந்த காய்க்கு தேவையான உப்பு இருந்தா போறோம். போட்டுட்டு இப்போ நல்லா திருப்பி இதையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ இதை ஒரு பவுல் எடுத்து வைக்க போறேன். மேல நம்ம அலங்கரிக்க கொஞ்சம் கருவேப்பிலை. சுவையான காலிஃபிளவர் மிளகு மசாலா உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்கு சொல்றேன். வானலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சீரகத்தை போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. பொரிச்ச உடனே வெங்காயம், தக்காளி 2ஐயும் போட்டு நல்லா வதக்குங்க. காலிஃபிளவரை வெந்நீர்ல உப்பு போட்டு அரை மணி நேரம் நல்லா அதை ஊற வச்சுருங்க. அதையும் நம்ம வந்து இந்த வதக்கினதோட போட்டு காலிஃபிளவர் வேகத்துக்காக தண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறோம்.
அதுக்குள்ள மசாலா அரைக்கிறதுக்காக மிளகு, பட்டை, லவங்கம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு நல்லா முதல்ல மிக்சியில கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. திருப்பியும் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி அரைச்ச கலவைய இந்த காலிஃபிளவரோட நல்லா கலந்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில கொஞ்சமா உப்பை போட்டு நல்லா கலந்துட்டு அதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சு மேல அலங்கரிக்கிறதுக்காக நம்ம கருவேப்பிலை வச்சுட்டோம்னா சுவையான காலிஃபிளவர் மிளகு மசாலா உங்களுக்காக தயாராகிடும்.